வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு மை சேனல் ஸ்டார்ட்அப் ஸ்டெல்லா vlog. நான் உங்கள் ஸ்டெல்லா. இன்றைக்கி டேஸ்டியாக ஹெல்த்தியாக ஒரு வெஜிடேபிள் உப்மா பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கடாய் வச்சு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிங்க. இப்போ கடாய் சூடாயிடுச்சு. இப்போது மெஷர்மெண்ட்டில் நான் 2 கப் ரவை எடுத்திருக்கேன். ஸோ இது நீங்கள் 3 பேர் சாப்பிட்ற அவ்வளோ இருக்கும். ஸோ நல்லா ஃப்ரை பண்ணிக்கிங்க. லோ ஃப்ளேம்லேயே வச்சு ஃப்ரை பண்ணுங்கள். ஒரு ஜஸ்ட் அரோமா ஒன்று கிடைக்கும். அரோமா வர வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கிங்க. ஆல்மோஸ்ட் ஒரு 5 to 7 மினிட்ஸ் ஆகும். அதே கடாயில் இப்போது 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணுங்கள். 1 டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கிங்க. இப்போ கடுகு 1/2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணுங்கள். சீரகம் 1/2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிங்க. இது கூடவே கடலைப்பருப்பு 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணுங்கள். கடலைப்பருப்பு நல்லா ஃப்ரை ஆகட்டும், பொன்னிறமாக ஆகட்டும். அப்போ தான் க்ரன்ச்சியாக டேஸ்டியாக இருக்கும். இப்போ பச்சை மிளகாய் 3 எடுத்துருக்கேன், அதுவும் ஆட் பண்ணிக்கிங்க. இப்போது ஒரு சின்ன சைஸ் வெங்காயத்தை குட்டி குட்டியாக சாப் பண்ணிவிட்டு அதையும் ஆட் பண்ணிக்கிங்க. வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆகட்டும். இப்போது ஒரு கொத்து கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கிங்க. இப்போது 1 கப் பீன்ஸ் எடுத்துருக்கேன், நல்லா குட்டி குட்டியாக சாப் பண்ணிக்கிங்க. அதே மாதிரி 1 கப் கேரட் எடுத்துருக்கேன், அதுவும் குட்டி குட்டியாக சாப் பண்ணிக்கிங்க. நல்லா ஃப்ரை பண்ணிக்கிங்க கேரட்டும் பீன்ஸும். ஒரு ஹெல்த்தியான உப்மாவாக இருக்கும். இப்போது 1 டேபிள் ஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணிக்கிங்க. 2 டம்ளர் தண்ணி எடுத்துருக்கேன் நான், நல்லா கொதிச்சிடுச்சு. ஸோ இப்போ தண்ணி நல்லா கொதிச்சிடுச்சு. இப்போ நீங்கள் ரவையை ஆட் பண்ணுங்கள். கொதிச்சிட்டு மேலே தான் நீங்கள் ஆட் பண்ணணும். இப்போது ஒரு நல்ல மிக்ஸ் கொடுங்க. இந்த வெஜிடேபிள் உப்மா ரொம்பவே டேஸ்டியாக அண்ட் ஹெல்த்தியாகவே இருக்கும். இந்த ஸ்டேஜில் நான் 1/2 லெமன் ஜூஸ் எடுத்திருக்கேன், அதுவும் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ கொத்தமல்லி ஆட் பண்ணுறேன். நல்லா ஒரு மிக்ஸ் கொடுங்க. உப்புமாவானாவே தெரித்து ஓடுவாங்க. நான் சொல்கிற மாதிரி செஞ்சு பாருங்கள், விரும்பி சாப்பிடுவாங்க. லிட் க்ளோஸ் பண்ணிவிட்டு 5 மினிட்ஸ் லோ ஃப்ளேம்லேயே குக் ஆகட்டும். இப்போது 5 மினிட்ஸ் ஆகிடுச்சி. சூப்பராக குக் ஆகிருக்கு. இப்போ உப்புமா சூப்பராக ரெடியாக இருக்குது. ரவியும் சூப்பராக நல்லா வந்திருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கிங்க. என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. நன்றி.